ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு இருந்துச்சுன்னா 10 விதமான ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டெய்லி ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் ரெசிபி பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியான மோமோஸ் ரெசிபி. வீட்லேயே ஈஸியாக சட்னியோட எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல இதுக்கு வெஜிடபிள் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 80% நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. நம்மளுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டுங்க, நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணி எடுத்துடலாம். சட்னி ரெசிபி ஈஸியாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டுங்க, நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கடைகளில் நம்மளுக்கு மைதா மாவில் தான் செய்வாங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறதுனா கோதுமை மாவுலேயே கூட செய்யலாம், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து திரும்பவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம நல்லா மாவு வந்து ஊற விட்டுறலாம். இன்னுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து தாளித்து விட்டுடலாம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுது வந்து இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா திக்காய் வரணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு. நம்மளுக்கு மோமோஸ் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. திரும்ப எடுத்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு சின்ன உருண்டையை பிடிச்சி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வர மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்கக்கூடாதுங்க, ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது. கரெக்டாக இந்த சைஸுக்கு தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திக்காக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இப்போ இதை ஒரே ஷேப்புக்கு வரக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
நீங்கள் அப்படி இல்லைன்னா நார்மலாக கூட தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நான் வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி மடித்து விட்டு ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்டஃபிங் பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா தண்ணி கொதிச்சதும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2வது ரெசிபி கோதுமை மாவு வச்சு கிறிஸ்பியான பக்கோடா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யறது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 5 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நல்லா நீளமாக இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்மளுக்கு வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு வரும். அதனால் வந்து முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி முதல்ல வந்து நம்ம இந்த மாவை வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் அதை நம்மளுக்கு கரெக்டாக பதம் தெரியும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணியெலாம் தேவைப்படாதுங்க. ஒரு 1/4 கப்புக்குள்ளே தான் தண்ணி தேவைப்படும். இந்த பக்கோடாவுக்கு நம்ம மாவு பிசைகிற பக்குவத்தில் தாங்க நம்மளுக்கு பக்கோடா வந்து நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். அதனால் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மாவு தேவைப்படுற மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடலை மாவில் தான் பக்கோடா செய்வோம். இந்த மாதிரி கோதுமை மாவில் செய்யும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது வெங்காயம் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். ஆனால் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காதுங்க பக்கோடா. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை போடும்போது நீங்கள் வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கருகாமல் கிடைக்கும். இப்போ இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக கோதுமை மாவு வச்சு இனிப்பு போண்டா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கோதுமை மாவும் வாழைப்பழமும் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துடலாம்.
இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியா வேணும்னா, நீங்க 1/2 கப் அளவுக்கு சேர்த்து இத நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது கூட 3 வாழைப்பழம் சேர்க்குறேங்க. நீங்க பெருசா இருந்துச்சுன்னா 2 சேர்த்தா போதுமானதா இருக்கும். இத கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சிட்டு இத ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை. வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்திருந்துச்சுங்க. அதனால் வந்து நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. நீங்கள் எந்த அளவுக்கு வாழைப்பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. செய்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இதை வந்து ஒரு 2-3 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ இது பாருங்கள், நம்ம எடுத்து போடும்போது இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம பூண்டை மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வந்து நல்லா வெந்து வரும். இல்லைன்னா உள்ளே வந்து மாவு மாதிரி இருக்குது, வெளியில் மட்டும் நல்லா கலர் மாதிரி வந்துடும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. எண்ணெயோட சலசலப்பு முழுவதும் அடங்குனதுன்னா இதை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த ரெசிபி கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியான முறுக்கு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம அரிசி மாவெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. கோதுமை மாவு மட்டும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வரும். இப்போ இதை வந்து நம்ம இட்லி துணியில் போட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாத இட்லி துணி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்து மேலே வச்சு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். உங்கள் மாவோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு உடச்சி விட முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதும் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா உடச்சி விடுற மாதிரி வந்துடுச்சு. கைகளெல்லாம் உடச்சி விட முடியாது. அதனால் இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸியில் வந்து ஈரம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சுட்டு மாற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அரிசி மாவு பதத்துக்கு இருக்கும், நம்ம வேக வச்சு எடுத்தங்காட்டி. இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. கையில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நெய் வேண்டாட்டி நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது. நம்ம இந்த மாவு வேக வைக்கிற டைம் மட்டும்தான். மற்றபடிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் அச்சில் தான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி முறுக்கச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம அச்சில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நார்மல் முறுக்கு வேணும்னாலும் செஞ்சுக்கலாம், இல்லை ரிப்பன் பக்கோடா மாதிரி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிச்சன் டவலில் வந்து எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற மாவை இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு காஞ்சி போகாது. இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் சுற்றி எடுத்தாச்சு. இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா காஞ்சதும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா செவந்தது, இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம்.
கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கெட்டு போகாது. இப்போ நம்ம அடுத்ததாக கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியான லட்டு ரெசிப்பிங்க. சிம்பிளாகவும் இருக்குங்க. டக்குன்னு ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் நீங்கள் உடனே செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு தவாவில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ட்ரை கோகோனட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி செய்கிறங்காட்டி நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ இது பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கலரும் மாறக்கூடாதுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே தவாவில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் மாறக்கூடாது. நல்லா மணம் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கைவிடாமல். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வறுபட்டுடுச்சு. கலர் மாறல பாருங்கள். இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு இதுக்கு பாகுபாதம் தேவையில்லை. நம்ம கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு திரும்பவும் அடுப்பில் வச்சு அது கூடவே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கோங்க. நம்ம அதை கடைசியாக பரட்டி எடுக்கிறதுக்கு வேணும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். 4 ஏலக்காய் தட்டி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வெள்ளை தண்ணியை இதில் வடித்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். ஆறிடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நம்மளுக்கு மாவு இதுலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. நம்ம மாவை மூடி வைக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா வெந்து வந்துடும் மாவு. நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து எடுத்துருக்கிறங்காட்டி சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் மாவு. பாருங்கள், உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதும் நல்லா இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே வெந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மீதம் உள்ள கோகனட்டில் நம்ம இந்த மாதிரி பிரட்டி எடுத்து நம்ம கொடுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து வர ரெசிபி பார்த்திங்கன்னா, நீங்கள் இதை ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாங்க. இது நீங்கள் செஞ்சு ஒரு 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பேன் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாட்டி நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மாவு வெந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை கலந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப கூட சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். சிறு சிறு கட்டிகள் இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இது இனிப்பு வந்து மைல்டாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னுமே. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதிகமாக தெளிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசைய வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் செமி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் எடுத்து ஒரு தடவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரவை வந்து நம்மளுக்கு ஊறி வருங்க, அதனால் முதல்ல கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை திரும்பவும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நம்ம இதில் பாதி மாவு எடுத்துக்கலாம். திரும்ப இருக்கிறத மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாதுங்க, ரொம்ப லேசாகவும் தேய்க்கக்கூடாது. இப்போ இதில் இருக்கிற அளவுக்கு தேய்ச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஒன்று போல் புரிஞ்சு வருங்க, இல்லைன்னா உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதோட ஒரு பகுதிகளை வந்து நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். செய்கிறது ஈஸியாக தாங்க இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. அதிக டைமும் எடுக்காதுங்க, ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஈவனாக பொரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதை வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. பொரிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஹையில் வச்சு பொரிச்சிங்கன்னா நம்மளுக்கு தேஞ்சு போயிடும். குறைவான தீயில வச்சு பொரிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வந்ததும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ரெசிபி கோதுமை மாவு வச்சு சமோசா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சமோசானாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்டில் ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. உங்களுக்கு நெய் வேண்டாட்டி நீங்கள் எண்ணெய் கூட நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்க சமோசா கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே நீங்கள் வந்து அடிக்கொருக்கா செஞ்சு கொடுக்கலாங்க. கடைகளில் வாங்குறது வந்து நம்மளுக்கு மைதா சேர்த்துருப்பாங்க. வீட்லேயே செய்யும்போது நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இதை வந்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு காயாமல் இருக்கும். இதை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. மாவு வந்து இன்னுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகும். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கோதுமை மாவில் டிப் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக உருட்டி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருங்க, நம்ம மைதா மாவில் சாப்பிட்ற சமோசாவுக்கும் கோதுமை மாவில் சாப்பிட்ற சமோசாவுக்கும். ஆனால் இது ஒரு டேஸ்ட்டாக வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாதிரி சுட வேண்டியதில்லை, நம்மளுக்கு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற லேயர் வந்து வெந்துடும். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா எல்லாமே வந்து ஈவனாக வெந்து வந்துடும். நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுக்காமல் செஞ்சோம்னா உள்ளே இருக்கிற லேயர் வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான். நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக நம்மளுக்கு வேலை வந்து இதாக இருக்குது. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு நம்மளுக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது,
1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக சேர்க்க விருப்பமில்லை அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இதே மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லேயர் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு பகுதிகளில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணுறதை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம சிப்ஸ் மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், நான் அதையே எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேங்க. நீங்கள் இன் 2 எட்ஜஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற 2 எட்ஜஸ் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வேணும்னா. நான் அதை கட் பண்ணலை. நீங்கள் ரெக்டாங்குலர் மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த பேலன்ஸ் இருக்கிறத. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சமோசாவாக செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் காமிக்கிற மாதிரி நீங்கள் சமோசா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையாங்கிள் வர மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக சமோசா மாதிரி வந்துடும். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தாங்க நம்மளுக்கு இந்த மைதா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். அதை ஓரப்பகுதிகளில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலாவை எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம எட்ஜஸ் மைதா பேஸ்ட் வச்சு நம்ம தடவி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக அழுத்தி விட்டுக்கலாங்க. நீங்கள் ரெக்டாங்குலர் மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் கட் பண்ணாதங்காட்டி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத எல்லா பக்கமும் மடித்து விட்டுக்கலாங்க. நம்ம கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம், அதனால் எந்த இதுவும் இல்லை. நம்ம ஃபுல்லாகவே மடித்து விட்டுக்கலாம். இதையும் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதை பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காதுங்க. இப்போ நம்ம எடுத்த குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா 12 சமோசா நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் குவான்டிட்டியை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி மடித்து விட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இது கூடயும் நம்ம சில மசாலா சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு டக்குன்னு ஒரு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சமோசாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2 சைடும் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த அந்த குட்டி குட்டி பீசஸ் கூட நம்ம சில மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க.
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மாவுலேயே உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக கோதுமை மாவு வச்சு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம மழைக்கு இதமாக டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாயிரும். 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்ல. இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு வெங்காயத்தில் ஆல்ரெடி தண்ணி விட்டு வரும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் கரைச்சி எடுக்கக்கூடாதுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிச்சிடும். இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் போண்டா மாதிரி நல்லா உருண்டையாக போடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம அந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெளியே வந்து நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் மீடியமில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மழை சமயத்தில் நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுட்டு 2 பக்கம் நல்லா செவந்து வந்தது. இதை நம்ம எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் கூட நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். கேக் ரெசிபி. கேக் வந்து கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு படுத்தி எப்படி ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம வந்து சர்க்கரை எதுவும் யூஸ் பண்ணலைங்க, வெல்லத்தை வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு கேக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி பாதாம், முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் எல்லாத்துலேயும் 1-1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி இல்லைனா வால்நட் அந்த மாதிரி கூட சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்லேருந்து கொஞ்சம் அதிகமாக 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டீஸ்பூனில் இருந்தோம்னா 6 டீஸ்பூன் அளவுக்கு வரும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடணுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அடுப்பில் குக்கர் வச்சு இதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து மாவை கலந்து எடுத்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருந்த மாவையும் நம்ம கலந்து வச்சுருந்த எண்ணெய், தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது.
இது கூடவே 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சின்ன குழிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வர அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு வந்து களி மாதிரி வந்துடும் கேக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாங்க. மேலே கார்னிஷ்க்காக நான் வந்து பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் அதே தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. 10 நிமிஷம் நல்லா சூடாயிடுச்சு. வைக்கும்போது பார்த்து வைங்க. இப்போ இதை நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். இதுக்கு வந்து விசில், கேஸ்கட் எதுவும் தேவையில்லைங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்குறேன். நம்மளுக்கு கேக் வந்து இன்னும் வேகணும். இன்னொரு 15 நிமிஷம் இருக்கட்டும். நான் வந்து மொத்தமாக ஒரு 45 நிமிஷம் வச்சு எடுத்தேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கேக் வந்து கரெக்டாக வந்துருச்சு. நம்மளுக்கு எதுவும் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு ஒவ்வொரு பகுதிகளை இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நம்மளுக்கு கேக் பேனில் வந்து எதுவும் ஒட்டவே இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வரும். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கோதுமை மாவு சேர்க்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் வந்து இறுக்கமாகவே பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். இது இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 5 விசில் வந்து விசிலும் இறங்கிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி 1 2 இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. இது கூடவே 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து கிச்சன் டாப்பில் தான் போட்டு செய்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா ரோலாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இதை வந்து உருண்டையாக பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம உருண்டையாக எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துருக்கலாம்.
பாருங்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம தேய்ச்சதை ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம வந்து லேயர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவரும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சமாக தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சி வச்சுருந்த இன்னொரு லேயரை மேலே சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாமல் வரும். இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு லேயராக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக தேய்ச்சிட்டு இதுக்குள்ளேயே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு அப்படியே கூட நீங்கள் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயராக கட் பண்ணி எடுக்கிறேங்க. நீங்கள் வந்து அப்படியே பொரிச்சு எடுக்கிறனாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கட் பண்ண பீஸுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு ஒவ்வொரு பகுதிகளில் வந்து தண்ணி தொட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டி பிடிக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி வச்சுருக்கிறங்காட்டி நல்லா வந்து ஓரங்களில் ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிச்சிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.